வணக்கம். 15 வருட கால இயக்கமான பணியிலையும் சரி, கட்சி பணியை அதை மாற்றிய போதும் சரி, இப்போ வரைக்கும் களத்தில் நிற்கிறது அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான். முக்கியமா பொதுமக்களுக்கான பிரச்சனை எதுவா இருந்தாலும், அதே மாதிரி அரசு ஊழியர்கள் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரிதான். அது பெரிய பெரிய அரசு ஊழியர்கள், பெரும் மதிப்பிற்குரிய மருத்துவ ஊழியர்கள், இல்லைன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் அப்படின்னு சமூகத்துல அந்தஸ்தா பார்க்கக்கூடிய ஒரு பணியாளர்களா இருந்தாலும் சரிதான். சுகாதாரத்துறையில இல்ல தூய்மை பணியாளர்கள், இல்லைன்னா கடைநிலை ஊழியர்களா, மின்சார துறைகள்ல ஒயர்மேன் அந்த மாதிரி பதவிகள்ல, அதாவது குறைஞ்சபட்ச கடைநிலை ஊழியர்களா இருந்து போராடினாலும் சரிதான். எதை பத்தியுமே அந்த அந்தஸ்து தகுதி எதையுமே பார்க்கறது கிடையாது. அவர்களுடைய போராட்டம் நியாயமானதா, அவர்கள் நியாயமான ஊதிய உயர்வுக்காகவோ, நியாயமான வருமானத்துக்காகவோ, நியாயமான வசதிக்காகவோ, தங்களுடைய வசதி அங்க இல்லை, அது நியாயமான கோரிக்கைகள் தான் அப்படின்னு கேட்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு, நியாயமான போராட்டம் அப்படின்னா அங்க அண்ணன் கண்டிப்பா இருப்பாரு அப்படிங்கறதுதான். கடவுளை தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்ற மாதிரி புதுசா இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் போராட்டத்திலும் இருப்பார், ஆர்ப்பாட்டத்திலையும் இருப்பார் அப்படின்ட்டு நாம புதுமொழியா சொல்ற அளவுக்கு அண்ணனுடைய களப்பணி இருக்கும். இதை பார்த்து கட்சியில ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு கட்சியில பயணிக்கிறவங்க தான் அதிகமே தவிர, நான் உட்பட இன்னும் யார்கிட்ட நீங்க எப்படி இந்த கட்சிக்குள்ள வந்தீங்க, எப்படி அண்ணன் பக்கம் நிக்கிறீங்கன்னா, அவங்க சொல்ற ஒற்றை தாரக மந்திரம், அண்ணன் மக்களுக்காக நிக்கிறாரு, மக்கள் போராட்டங்களுக்காக நிக்கிறாரு, கைதுக்கு பயப்படாம ஆர்ப்பாட்டங்களுக்காகவும் மக்களுடைய பிரச்சனைக்காக நிக்கிறாரு, குரல் கொடுக்கிறாரு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா, அது குதிரை கொம்பா, இது பெரிய மலையா, எதை பத்தியுமே கவலைப்படுறது கிடையாது. நான் இந்த ஜனநாயகத்தின் ஒரு மனிதன், நானும் இதுக்கு உரிமையானவன். குரல் கொடுக்கிறவருக்கு, அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு குரல் கொடுக்கறது தான் மனிதாபிமான அடிப்படை. அந்த அடிப்படையில நான் குரல் கொடுப்பேன். தீர்வு கிடைக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது. ஆனா அவர்களுக்காக ஓங்கி என்னுடைய குரல் ஒலிக்கும், என்னுடைய கால்கள் அந்த இடத்துல போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டோட அண்ணன் அந்த காரியங்களை மேற்கொள்வாரு. இதுதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி துறையில இயங்கக்கூடிய அந்த ஊரக வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சி இதுல பணியாளர்களா இருக்கிறவங்க தங்களுடைய அமைப்பின் மூலமா ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. வள்ளுவர் கோட்டத்துல நடக்கின்ற அந்த இதுல போகும்போது அந்த நீங்க காணொலிகள் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போகும்போதே அண்ணன் சீமானை அவர்கள் ஏற்கனவே அண்ணன் சீமானை வர சொல்லுங்கன்னு 2-3 நாளா சொல்லிட்டு தான் இருக்காங்க. பல தேர்தல் பணியில பல மும்முரமான வேலைகள் நெருக்கடியில அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கனால உடனடியா போய் அண்ணனால் நிக்க முடியல. இருந்தாலும் அவ்வளவு வேலை பழுவுக்கு மத்தியில அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு போய் அண்ணன் அதுக்கு ஆதரவா குரல் கொடுக்க போனாரு. அப்போ பாத்தீங்கன்னா போகும்போதே நம்ம எதிர்பார்த்த அண்ணன் சீமான் வந்துட்டாருன்னு அது வரைக்கும் அமைதியா ஒரு மாதிரி இருந்தவங்க அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததும் ஒரு உத்வேகத்தோட எழும்பி பூரிப்போட உற்சாகத்தோட பெரும் ஆர்ப்பரிப்போட தங்களுடைய முழக்கங்களை வச்சு அண்ணன் சீமானை வரவேற்றாங்க. எல்லா தலைவர்களுக்கும் தலைவர் வாழ்கன் கோஷத்தோட ஆர்ப்பரிச்சு வரவேற்பாங்க. முற்றும் மாறுதலா எப்படின்னா, தங்களுடைய அபாய குரல், தங்களுடைய சங்கட குரலையே முழக்கமா வச்சு ஆர்ப்பரிச்சு அண்ணனை அதுல வரவேற்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அதுல என்ன பார்த்த உடனே நமக்கு புரியும், இந்த ஒரு ஆள் வந்தாதான்ப்பா நமக்கு கொஞ்சமாவது தீர்வு கிடைக்கும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசைவு இந்த அரசாங்கம் அசையணும்னா இந்த மனுஷன் வரணும் ஐயா, வந்துட்டாரியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை பார்க்கும்போது அதே மாதிரி அண்ணன் வந்ததும் ஆசிரியர்களை போராடுபவர்களை பணியாளர்களை கைது பண்றாங்க. கைது பண்ணவும் அண்ணனும் கூடவே ஏறிட்டாங்க. அவங்கள கைது பண்ணுவீங்கன்னா அவங்க பிரதிநிதி தான் நானும், இந்த தமிழ்நாட்டுல எங்களுக்கு இல்லாத உரிமையா, இவங்க உரிமைக்காக குரல் கொடுக்குறாங்க, கைதாகுறாங்கன்னா நானும் இவங்க கூட கைதாயிடுறேன்னு அண்ணனும் கைது செய்யப்பட குறுகிய காலத்திலே விட்டுட்டாங்க. அதாவது திருப்பியும் வள்ளுவர் கோட்டத்துல எங்க கைது பண்ணி பேருந்துல ஏற்றிட்டு போனாங்களோ திருப்பி அதே இடத்துல கொண்டு விட்டுட்டாங்க. இதுல போகும்போது அவங்களுடைய கோரிக்கைகள் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதாவது ஊரக வளர்ச்சி துறையின் கீழே இயங்கக்கூடிய பணியாளர்கள் என்ன புரிய வருதுன்னா, இந்த கிராமப்புற வளர்ச்சிக்காக வேலை செய்யறவங்க, இதுல அந்த மகளிர் சுயநிதி குழுக்கான அந்த அது வரும், அப்புறம் சாலைகள் போடுதல், குடிநீர் வழங்குதல்னு கிராமங்களின் வளர்ச்சிக்கு என்னென்ன அரசு சார்ந்து திட்டங்கள் இருக்குதோ அந்த திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒரு பணியாளர்கள் தான். இந்த பணியாளர்களுக்கு பெருத்த வருமானங்கள்லாம் கொடுக்கறது கிடையாது.
30 நாள் லீவு எடுக்க வேண்டி அவங்களுக்கு இருக்கு. விதிமுறைப்படி 30 நாள் வருடத்துக்கு லீவு. ஆனா ஒரு நாள் மட்டும்தான் லீவ் எடுக்க முடியும். மீதி நாள் எடுத்தாங்கன்னா அவங்களுடைய வருமானத்தை பிடிச்சிக்கிறாங்க. குறைஞ்சபட்ச ஊதியம் அதுலயே பிடிச்சிக்கிறாங்கன்னா அப்ப அவங்க ஒரு சொந்த பந்த கொண்டாட்டங்களுக்கோ இல்ல உடல் சோர்வு, உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு விடுமுறை எடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி. அடுத்தது பாத்தீங்கன்னா, அரசு நடத்துகின்ற அத்தனை விழாக்களுக்கும் அரசு சார்ந்த நிகழ்வுகளுக்கும் அதுக்கு மக்களை கூட்டிட்டு போகக்கூடிய கூட்டம் சேர்க்கிற வேலையும் சேர்த்து இவங்க தலையில கட்டிடுவாங்களாம். இத்தனை ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் இத்தனை பேராவது குறைஞ்சவங்க கொண்டு வந்து கணக்கு காட்டணும், நாங்க 2 லட்சம் கூட்டுறோம் 3 லட்சம் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க தலையில கட்டி அதையும் வரவழைக்கிறது. அதாவது கிராமப்புற வளர்ச்சிக்காக வேலை செய்யறது பணி. ஆனா அந்த பணியை தவிர்த்து இவங்களுக்கு கைகால் கழுவி விடுறது, இவங்களுக்கு வந்து பராமரிப்பு வேலை பராமத்து வேலை பார்க்கறது, இவங்களுடைய சொந்த காரியங்களுக்கான அரசு நிகழ்ச்சிக்கான வேலைகளை செய்யறதுக்கு தான் இவங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு அந்த மன உளைச்சலை கொட்டுறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எந்த அதாவது அவங்களுக்கு குறிப்பிட்ட வேலையை தவிர அதை மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்து வேலையை வாங்கினா பரவாயில்ல, ஒட்டு மொத்தமா என்னென்ன அரசாங்க வேலைகள் மற்றவங்க செய்யணுமோ, பெரிய பெரிய அதிகாரிகள் என்னென்ன செய்யணுமோ, இவங்களுக்கு மேல் மட்டத்துல இருக்கவங்க என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் இவங்க தலையில கட்டி விட்டுறாங்க. அதான் ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டியான் அப்படிம்பாங்க இல்லையா, எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி இவங்களை வச்சு வந்து வேலை வாங்குறாங்க, எங்களை வச்சு செய்யறாங்க அப்படின்ட்டு புலம்புனதை நம்ம பார்க்க முடியுது. அண்ணனும் வந்து அதை அப்புறமா பேட்டியில அந்த வேதனையை தெரிவிச்சிருந்தாங்க. அண்ணனுடைய கொள்கை வரைவை பார்த்தீங்கன்னா, இந்த கொள்கை வரைவு அந்த குழுவில் நான் இருக்கனால அண்ணனுடைய கொள்கை வரைவை என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அவங்க வந்து அந்த குறிப்புகளை அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்படி நம்ம ஆட்சி வந்தால் நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது பொருளாதார கொள்கைன்னு ஒன்று நம்ம வச்சிருக்கோம். அந்த நாம் தமிழரின் பொருளாதார கொள்கையில அண்ணன் சொல்றது சிற்றூர்களின் வளர்ச்சி தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியாக இருக்க முடியும். நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்கள் வளர்ச்சியாக தான் கட்டமைக்குது. நகரங்கள் வளர்ந்துருச்சுன்னா, நகரங்கள் வானுயர கோபுரங்கள் எங்க பார்த்தாலும் தொழிற்சாலைகள் அமைஞ்சிருச்சுன்னா தமிழ்நாடு வளர்ந்துச்சு, அந்த நாடு வளர்ந்துச்சு அப்படின்னு போலியா கட்டமைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. அத்தனை பொருளாதார மேதாவிகளும் சொல்ற மாதிரி சிற்றூர்களின் பொருளாதாரம் தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியா இருக்க முடியும். கிராமங்களை வளர்த்தெடுக்கிறது தான் மிக முக்கியமான பணி. அவர் வந்து இப்போது வருகின்ற தேர்தலுக்கான அந்த தேர்தல் கொள்கை வரைவுல கூட அதை தான் மையப்படுத்தி அழுத்த திருத்தமா சொல்றாங்க. கிராமப்புறங்களின் வளர்ச்சி தான் பிரதானமா இருக்கும். ஒவ்வொரு கிராமங்களும் வளர்ச்சி ஆயிடுச்சுன்னா நகர்ப்புறத்துல வேலை தேடி வந்து நகரத்துல பிதுங்கி வழிகிற நிலைமை வந்து மாறி போயிடும். அந்தந்த கிராமப்புறங்கள்ல அந்தந்த நிலத்துக்கேற்ற விவசாயங்கள் செஞ்சு அந்தந்த நிலத்துக்கேற்ற விவசாய விளை பொருட்களை வச்சு நாம என்னென்ன உணவு பண்டங்கள் என்னென்ன உபயோக பொருட்கள் நாம வந்து செய்ய முடியுமோ அந்த தொழிற்சாலைகளை நிறுவிட்டோம்னா வேலை வாய்ப்பும் பரவலா கிடைச்சிரும். பிதுங்கி வழிகிற கிராமத்துல இருந்து கிராமத்தை காலி பண்ணிக்கிட்டு சென்னை போன்ற பெரிய பெரிய நகர்ப்புறங்கள்ல வந்து குடியமர்ந்து ஒரு இட நெருக்கடி, சுகாதாரமற்ற நிலை எதையுமே நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோரை வந்து கிராமப்புறங்கள்ல விட்டுட்டு பிள்ளைகள்ங்க வந்து அவஸ்தைப்படுறது, விடுதிகள்ல தங்கி நாசமா போறது, இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்காது. அப்போ கிராமங்களை நம்ம வளர்த்தெடுக்கணும். இந்த மாதிரி ஊராட்சி துறையை வந்து நம்ம மேம்படுத்தணும்னா அது எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதை நாம செஞ்சிட்டோம்னாலே கிராமங்கள் வளர்ந்துரும். அவரவர் வாழ்விட கிராமங்களே வேலை கிடைக்கும் போது யாரும் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய அவசியம் இல்ல, யாரும் வந்து ஒரே இடத்துல வந்து குவிய வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாமே பரவலாக்கப்படும். சரிசமமான ஊதியம். இங்க சென்னை நகரத்துல அந்த வேலைக்கு என்ன ஊதியமோ அதுவே கிராமங்கள்ல கொடுக்கும்போது வருமானமும் பரவலாயிருது, நுகர்வு முறையும் வந்து பரவலாக சமமா ஆயிருது அப்படிங்கிற ஒரு பெருங்கனவை தான் இப்போதைய தேர்தல் அறிக்கையிலும் அவர் கொண்டு வராரு. நேத்தோ கூட நம்ம பொருளாதாரத்துல இந்த குறிப்பெல்லாம் சேர்த்திருக்கோமா கொஞ்சம் கவனிங்க. இந்த குறிப்பு அதாவது கிராமப்புறங்களின் வளர்ச்சி தான் உண்மையான ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோமா, அதை ஒரு தடவை புரட்டி பாருங்க. சொல்லியிருக்கேன் அதை பத்தி இது செய்வோம் இப்படி செய்வோம், அந்த கிராமப்புற வளர்ச்சியில நாம வந்து இதை கொண்டு வருவோம் அதை கொண்டு வருவோம் இப்படி நான் இப்ப இதுக்கு முன்னாடி பேசினதுதான் இதெல்லாம் கொண்டு வந்துருவோம்னு இது பண்ணிருப்போமான்ட்டு இன்னும் என்ன சொல்றது விட்டு போனதை கூட விடாம பிடிச்சி யோசிச்சு இன்னும் அதிகமா அந்த கிராமப்புற வளர்ச்சிக்காக அவர் வந்து தேர்தல் கொள்கை வரைவுல கொண்டு வரதுக்கான அந்த குறிப்புகளை தந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் தன்னுடைய மக்களை தன்னுடைய தமிழ்நாடு அந்த கிராமங்கள் தான் தேசத்தின் முதுகெலும்புகள் அப்படிங்கிறத உணர்ந்தவரா அதை அப்படியே யோசிச்சு அதை பத்தி கொள்கை வரைவுல திட்டமும் தெளிவுமா பேசிட்டு இருக்காங்க. இங்க அதே கிராமப்புறம் சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் தான் தங்களுடைய குறைகளை சொல்லி வந்து போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மக்களின் நாடி துடிப்பு அறிந்து செயல்படுறவர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பெரிய உதாரணம். ஓய்வரியா சூரியன்னு போலியா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க, ஆனா நாங்க எங்க கண்ணால ஓய்வரியா ஒரு மனுஷனா பார்த்துட்டு இருக்கோம்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் தான். இதெல்லாம் நம்ம விசிலடிச்சா ஊதாரிகளுக்கு தெரியுமா?
விசில் அடிச்சுக்கிட்டே ஊதிக்கிட்டே தெரிய ஊதாரிகளுக்கோ அது சார்ந்த ஆளுகளுக்கோ தெரியாது. முன்னாள் முதலமைச்சர் வீட்டு கல்யாணம் இல்ல சினிமா பிரபலங்களின் வீட்டு கல்யாணத்துக்கு போகணும்னா ஒத்தையா கூட யாரை மட்டும் கூட்டிட்டு போகணுமோ போயிட்டு வர முடியுது. கமுக்கமா எந்த கூட்டமும் கூட்டாம போயிட்டு வர முடியுது. ஆனா அதுவே ஊரை கூட்டி நாங்க பாத்தீங்களா எப்படி பறக்குது மாஸ்க் காட்டணும் அப்படின்னா அப்படியே அதை பரப்பான்னு பறவை விட்டு கசிய விட்டு ஊடகத்துல அதை வர வச்சு கூட்டத்தை கூட்டி அலமோத விட்டு அலபாய விட்டு உயிரையும் விட வச்சிடுறது. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய வீட்டு கல்யாணத்துக்கு போறதை நம்ம தெரிவிச்சுட்டு போனோம்னா இந்த வானர கூட்டம் வந்து அங்க வந்து பொத்துக்கிட்டு விழுந்துச்சுன்னா கேவலப்பட்டு போயிரும், சிரிப்பா சிரிச்சு போயிரும். அப்புறம் எவனும் நமக்கு வந்து என்ன சொல்றது சம்பிரதாயத்துக்கு கூட நம்மள வந்து எந்த விழாக்களுக்கும் கூப்பிட மாட்டான் அப்படின்னு தெரியறதுக்கு கமுக்கமா வேண்டியவரோடு மட்டும் போயிட்டு வர முடியுது. அதே உயிரே போனாலும் பரவாயில்ல நான் மாஸ்க் காட்டுறேன் பாரு அப்படின்னா அவ்வளவு பெரிய கூட்டத்தை உங்களால கூட்ட முடியுது. அப்படிங்கும் போது நீங்க எவ்வளவு சாணக்கிய அந்த திமுகவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சாணக்கிய நரைத்தந்திர அரசியலை நீங்க பண்றீங்க அப்படிங்கறது தெரியும். திமுக அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி நம்ம உயிர் போறதே நமக்கு தெரியாம உயிரை எடுக்கும். ஆனா உங்களை மாதிரி இந்த மாதிரி ஊதாரித்தனமா நீங்க வந்து தலை தெரிச்சு போய் செய்யற இந்த காரியங்களால உங்க தலைவரும் வந்துட்டாருன்னா அவர் சொன்ன மாதிரியே தமிழ்நாடு பிளாஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து காணொலியில சொல்லணும், ஏற்கனவே சொல்ல வேண்டியது விட்டுட்டேன், இப்ப சொல்றேன். என்ன சொல்றீங்க, எங்க தலைவர் வந்து ரொம்ப நல்லவரு வல்லவரு நேர்மையானவரு ஊழலே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. அதுக்குதான் நாங்க புட்டு வச்சோம். இவர் வந்து ஏற்கனவே கருப்பு பணத்தை வாங்கிட்டு தான் நடிப்பாரு. இவர் வந்து சட்டப்படி கொஞ்சம் பணம் வாங்குவாரு, சட்டத்துக்கு புறம்பா கொஞ்சம் பணம் கமுக்கமா வரி ஏய்ப்பு செய்வதற்காக வாங்கிடுவாருன்னு நாங்க பேசுறோம். இப்படி இருக்கும்போது இவர் வந்து இத்தனை நாட்கள் இந்த அரசியலுக்கு வரது வரைக்கும் வெறும் விஜயா தன்னை காட்டிக்கிட்டாரு. ஆனா அரசியலுக்கு வந்த உடனே கிறிஸ்துமஸ் கொண்டாடுற போகும்போதும் சரி கிறிஸ்தவ ரோமன் கத்தோலிக்க அவர்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை ஜோசப் விஜய் அப்படின்ட்டு அந்த முழு பெயரையும் அடையாளமா காட்டுறாரு. நமக்கு ஏற்கனவே இவர் விஜயா தான் தெரியும், ஹெச் ராஜா சொல்லிதான் நமக்கு ஜோசப் விஜய்னே இவரை தெரிய வந்துச்சு. இப்ப இவர் வந்து அரசியலுக்கு வந்த உடனே அந்த கிறிஸ்தவ மக்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யுக்தியை பயன்படுத்தி ஜோசப்புங்கிறத வெளிப்படுத்துறாரு. அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில வந்து ஜோசப்போட வாழ்க்கை வரலாற சொல்லி அதை வேற தப்புமா சொல்லி அது மாதிரி என்ன குழியில போட பாக்குறாங்க. ஆனா நான் வந்து அப்படி குழியில இருந்து மீண்டெழுந்து வந்து நம்மள குழியில தள்ளிடுவாராம். தமிழ்நாட்டை மொத்தத்துல அவர் குழியில இருந்து வெளியில வந்துருவாரு, அதே குழியில நம்மளை போட்டு புதைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் இந்த ஜோசப் விஜய் இதுவரைக்கும் மார்க்கத்துக்கு எதிராக தான் சினிமால நடிச்சிருக்காரு. மார்க்கத்துல வந்து களியாட்டமோ நடிகை பெண்களோட உருண்டு போராடுறதோ நடிப்பா இருந்தாலும் அதை செய்யக்கூடாதுங்கிறதா மார்க்கம் போதிக்கிறது. ஆனா அதுக்கு நேர எதிரா ஜோசப் விஜய்னு பேரை வச்சுட்டு அவர் நடிச்சுக்கிட்டு வேண்டாத வேலைகள் எத்தனை பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய திருமணம் கூட கிறிஸ்தவ முறைப்படி நடந்த மாதிரி துளியும் நான் புகைப்படங்கள்ல பார்த்தது இல்ல. ஒரு நாள் கூட மழைக்கு கூட அவர் ஒரு ஆலயத்துல போய் ஒதுங்கினதா நான் பார்த்தது இல்ல, ஒரு புகைப்படம் வந்தது இல்ல. இதுக்கு முன்னாடி இனி வரும். இப்போ அரசியலுக்கு வந்துட்டார்ல, இனிமே அவர் வந்து இந்து கோயிலுக்கு போயிருவாரு, கிறிஸ்தவ கோயில்ல முழங்கால நிப்பாரு, மசூதியில போய் தலைகளா நிப்பாரு, எல்லாமே அவர் பண்ணுவாரு. நான் சொல்றது இந்த சினிமா வாழ்க்கையில சொல்றேன். எங்கேயுமே வந்து அவர் இதுக்கு முன்னாடி போய் மலைக்கு கூட ஆலயத்துக்கு ஒதுங்கினது கிடையாது. சும்மாவாச்சும் ஒரு புரட்டுவோன்னு அவரு பைபிள படிச்சிருப்பாரான்னு கூட தெரியாது. அப்படி வந்து தன்னை ஒரு கிறிஸ்தவன்கிறத காட்டிக்காமலே இருந்தவர் இன்னைக்கு தன்னை வந்து வாக்குக்காகவும் கிறிஸ்தவர்களை வந்து கவரணும் அப்படிங்கிறதுக்காக ஜோசப்போட கதையை சொல்லி ஜோசப்னு சொல்ற ஜோசப் விஜய் அவர்களே, உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரே கேள்விதான். நீங்க வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்க, பைபிள்ல வரி ஏய்ப்பு செய்யக்கூடாதுன்னு வசனம் இருக்கா இல்லையா? இன்னும் சொல்ல போனா ஏசு கிறிஸ்து அதாவது இறைமகன் சொல்லப்படுறவரே வரி கட்டியிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன். சீடர்கள் வந்து ஏசு கிட்ட கேக்குறாங்க, வரி வசூலிக்கிறதுக்கு ஆள் வராங்க, நம்ம கிட்ட பணம் எல்லாம் எதுவும் இல்லையே, நம்ம வரி கட்டணுமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஏசு ஆமாமா வரி நம்ம கட்டிதான் ஆகணும், நம்ம தெய்வ பிறவிங்கிறதுக்காக வரி கட்டாம எல்லாம் போயிடக்கூடாது, நாம மனிதர்களா இப்ப இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து வரி கட்டிதான் ஆகணும். யாத்தையும் காசு இல்லையா, சரி அந்த கடல்ல அந்த பக்கத்துல போய் ஒரு மீனை பிடி அந்த அப்படின்னு சொல்றாரு. உடனே சீடர்கள் போய் அவர் காட்டின இடத்துல ஒரு மீனை பிடிக்கிறாங்க. அதுக்கு வாயை திற அப்படிங்கிறாரு. வாயை திறக்கிறாங்க. வாயை திறந்தா அந்த நாட்டுக்குரிய மதிப்புல ₹1 நாணயம் வந்து அந்த மீனின் வாய்க்குள்ள இருக்கு. மீன் வாய்க்குள்ள எப்படி நாணயம் போச்சுன்னு கேட்க கூடாது. இப்ப வந்து தண்ணியில நாணயத்தை தூக்கி போட்டுட்டு கும்பிடுற மாதிரி அங்கேயும் அந்த நதியிலேயோ கடல்லையோ காசை போட்டு கும்பிடுவாங்களான்னு நமக்கு தெரியல. இறைமகன் இல்லையா, இறைமகனாலே அதிசயம் தானே. அப்போ மீனோட வாயில அந்த கட்ட வேண்டிய வரிக்குண்டான பணம் இருந்தவொடனே அப்போ அதை
வரி வசூலிப்பவர்கிட்ட கொடுத்து நம்ம வரியை கட்டிட்டோம்னு சொல்லு அப்படின்னு. அன்றைய காலகட்டத்திலே வரியை ஒழுங்காக முறையாக செலுத்தியவர் இறைமகன். இறைவனே அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு வரியை செலுத்தியிருக்காரு. நீங்க என்ன செய்றீங்க? அரசாங்கத்தை ஏமாத்தி கருப்பு பணத்தை வாங்குறீங்க. அதுக்கடையில அதுல வரி ஏய்ப்பு செஞ்சுக்கிட்டு அதை கண்டுபிடிச்சா அதை தகர்க்கிறதுக்கு கூச்ச நாச்சம் இல்லாம நீதிமன்றத்தை வேற நாடி இப்போ அவங்க வந்து உங்க தலையில அதெல்லாம் சரிதான்ப்பா, நீங்க கட்டிதான் ஆகணும், கட்ட ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு நச்சுன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அடுத்தது வரி கட்டுறத இதே இயேசு இறைமகன் எப்படி சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா கட்டிதான் ஆகணும்னு சொல்றாரு. அவர் சீடர்களோட நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட்டத்துல இருந்து எப்பவுமே யார் இருந்தாலும் புத்திசாலித்தனமா பேசினாலே இந்த கேள்வி கேட்கறதுக்கு முட்டாள் கூட்டம் கொஞ்சம் வரும்ல. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் பதிலே சொல்ல கேட்கிற கேள்விக்கு அரசாங்கத்துக்கிட்டையோ யாருக்கிட்டையும் பதிலே இருக்காது. ஆனா அவரை கொக்கி போடுறதுக்காக இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து கேட்டு கேட்டு அவரை வந்து சீண்டி சீண்டி பார்ப்பாங்க இல்லையா? அது மாதிரி மனுஷனுக்கே நடக்குதுன்னா இறைமகனுக்கு நடக்காதா? அவர் வந்து நல்ல புத்திசாலித்தனமா மேதாவித்தனமா அந்த நியாய பிரமாணங்களுக்கு எதிராக பேசுறது, நீங்க வந்து இப்படி பாசாங்க பண்றீங்க, நடிக்கிறீங்க, நீங்க வந்து இதை வச்சு ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்றத வச்சு இவரை வந்து கொக்கி போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஐயரே நீங்க வந்து எங்களுக்கு ஒண்ணு சொல்லணும், வரி கட்டணுமா, அரசாங்கத்துக்கு வரி கட்டணுமா கண்டிப்பா அப்படின்னு கேட்கும்போது, வரி கட்டணுமா இல்ல நாங்க காணிக்க போடணுமா, நாங்க வரி கட்டாம பேசாம காணிக்க போட்டுட்டு போறோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வரி கட்டணும், ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள்னாரு. ராயன்னா அரசர். அந்த காலத்துல அரசர்களே ராயர்கள்னு சொல்லுவாங்க. இல்ல வரி வசூலிக்கும் அதிகாரிகள் பேரு ராயர்கள். அப்போ ராயருக்கு கொடுக்க வேண்டியதுன்னா அது அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதுதான், அந்த அரசனுக்கு தான் அது போகும். கொடுங்க, உங்க வருமானத்துல ராயனுக்கு என்ன நீங்க கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுத்துருங்க. வரிய காணிக்கை தேவனுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது தேவனுக்கு கொடுங்க. ரெண்டையும் போட்டு முடிச்சு பண்ணிடாதீங்க. இங்க கொடுத்துட்டு அங்க கொடுக்காம இருந்தாலும் தப்புதான், அங்க கொடுத்துட்டு இங்க கொடுக்காம இருந்தாலும் தப்புதான். யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதற்குரியதை கொடுங்க அப்படிங்கிறது தெளிவா அன்னைக்கு சொல்லியிருப்பாரு. அப்படிதான் அவர் நடந்துகிட்டாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இதே கொள்ளை அடிக்கிற கூட்டம், இதே திமுக வந்து நாம வரியை செலுத்திட்டு அது கொள்ளை தானே அடிக்குது, அது அதுக்கு வாயில தானே போடுது, இதுக்கு எதுக்கு நாம கட்டணும் அப்படின்னு கொள்ளையர்களுக்கே கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்ச சைக்கிள்ல போய் ஓட்டு போட்ட நீங்க, கொள்ளையர்கள்னு தெரிஞ்சு ஓட்டு போட்ட நீங்க வரியை மட்டும் செலுத்தாம இருக்கீங்க. அவங்க வந்து திருடுறது ஒரு பக்கம்னா நீங்க பதுக்குறதும் சட்டவிரோதம் தான். அப்படி நீங்க வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்க. இப்படி வரி ஏய்ப்பு செஞ்சு மார்க்கத்துக்கு எதிரா, மார்க்க போதனைக்கு எதிரா நடக்கின்ற நீங்கள் எங்களை காப்பாத்த போறீங்க? கண்டிப்பா கிடையாது. நீங்க யோசேப்பு கதை சொல்ல வந்தீங்கல்ல, அந்த யோசேப்பு குழியில இருந்து நீங்க வெளியில எடுத்துட்டு அந்த பெரிய குழியில எங்களை போட்டு பூத்துறதுக்கு தான் நீங்க வாரீங்களே தவிர மற்றபடி நீங்க எந்த நல்லதும் செய்ய வரவே இல்லை. ஆனா யோசேப்பு கதையில இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யோசேப்பு கதையில நீங்க அவரு இறுதியில அரசன் ஆவாரு நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பா சொன்னீங்க. நீங்க வேதாகமும் படிக்கல, நீங்க கிறிஸ்தவனா வாழலங்கிறதுக்கு அதுவே ஒரு பெரிய உதாரணம். அவர் வந்து அரசன் ஆக மாட்டாரு, எதிரி நாட்டிலேயே கவர்னர் ஆவாரு. எதிரி நாட்டு அரசனே இவருடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவு கூர்மையும் பார்த்து கவர்னரா வைப்பாரு. ஒருவேளை நமக்கு எதிரி பாகிஸ்தான் சொல்லிக்கிறாங்க, நமக்கு எதிரி சீனா நாடுன்னு சொல்லிக்கிறாங்க. ஒருவேளை இந்த ரெண்டு நாட்டுல ஏதாவது ஒரு நாட்டுக்கு நீங்க கவர்னர் ஆக வேணா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.